நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. வந்துட்டு நீங்க இந்த படத்தோட கதை கேட்டிருப்பீங்க இல்லையா நம்ம டைரக்டர்ட்ட இருந்து. அப்ப யோசிச்சிங்களா இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு? டெஃபினட்டா யோசிச்சேன். ஓகே சார். சார் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாரு. பட் எஸ், வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட வேல்யூபிளான டைமை இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ரிவ்யூனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். அண்ட் கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்தீங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். மணி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் சிவா ரைட்டர், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் இல்லாட்டி இந்த ஸ்டேஜே கிடையாது. ஸோ அடுத்தது கேப்டன் ஆஃப் த ஷிப் கலையரசன் தங்கவேல். இந்த படம் ஓடணுங்கிறதுக்காக அவன் நிறையா ஓடி இருக்கான். லைக் தூக்கத்தை விட்டுட்டு சாப்பாட்டை விட்டுட்டு நிறையா பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி மச்சான். ஸோ அடுத்தது சீக்கிரமாக படம் பண்ணிடு, அதில் என்ன எடிட்டராக கூப்பிட்டுரு. அடுத்தது ரியோ ஐயா நான் ஐயான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ ரியோ ஐயாவுக்கு நிறையா தேங்க்ஸ் சொல்லலாம். பட் ஆனால் அவர் எதிர்பார்க்க மாட்டார். அண்ட் ரியோ ஐயா வந்து சூப்பராக நடிப்பார், டான்ஸ் ஆடுவார். சித்து ப்ரோ இங்கே பாட்டு பாடுவார், நீங்கள் டெலிட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரிலாம் நிறையா டேலண்ட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஆனால் தெரியாத சைடுன்னு ஒன்று இருக்குது அவருது. லைக் ரொம்ப கேர் எடுத்துப்பார், மீன் டீமுக்காக என்ன வேணால் பண்ணுவார். ஸோ அதுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல. பட் ஏன்னா அவர் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ருதி சிஸ்டர் தான். ஏன்னா ஒரு மேல் வந்துட்டு நேச்சுராகவே வந்து ஒரு குட் சோலோடு இருக்கலாம். ஆனால் அது மேரேஜுக்கு அப்புறமும் அப்படி மெயின்டைன் ஆகணும்னா அதுக்கு பர்ஃபெக்டான பார்ட்னர் அமைஞ்சாதான் முடியும். ஸோ தேங்க்ஸ் ஸ்ருதி சிஸ்டர், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் நெக்ஸ்ட்டு மாளவிகா வந்து நான் ஜோலிருந்து, இப்போ இது வந்து 2வது படம் மாளவிகாவுக்கு, எனக்கு ரியோ ப்ரோக்கு சித்து ப்ரோக்கெல்லாம். ஸோ ஜோலிருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் எனக்கு இது நடிக்க வரல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரேமில் பார்த்தா சூப்பராக நடிச்சிருவாங்க. அப்புறம் தான் தெரியும் நடிக்க வரலன்னு சொன்னதே சூப்பராக நடிச்சதுன்னு. அதுக்கப்புறம் ஓகே இந்த 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 இதில் சூப்பராக நடிச்சிருந்தீங்க, ஓகே ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக நடிச்சிருந்தீங்க, நாட் ஓகே ஷார்ட்ஸில் அதை விட சூப்பராக நடிச்சிருந்தீங்க. அந்த ஷார்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் ஆக்டிங் பெஸ்ட் இன் நாட் ஓகே ஷார்ட்ஸ் மாளவிகா. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தது ஜென்சன் ப்ரோ இன்னைக்கு வரல, பாலக்காடில் இருக்காரு. லவ் யூ ப்ரோ. ஜென்சன் ப்ரோ, உங்கள் ஷார்ட் எதுவுமே தூக்க முடியாத அளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. உங்களோட அடுத்தது படம் ஒர்க் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்தது வந்துட்டு ஜென்சன் விக்கி மச்சான், சூப்பர் மச்சான். மலிவு விலை மணிவண்ணன் சாரா மாறுறதுக்கான எல்லா சான்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பி மச்சான், இதில் பண்ணதில் சூப்பராக நடிச்சிருக்கேன்னு அதுவும் ஆடியன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு விக்கி வந்து எல்லா ஷார்ட்ஸுமே சிங்கிள் டேக்ஸ் 2 டேக்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் ஒரு 40 டேக் போச்சு. அது என்ன ஷார்ட்னு சொல்லலாமா? தம் அடிக்கிற சீனு. அவர் வந்து டீ டோட்டலரு. தம் அடிக்கிற சீனுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாரோ ஏடியோ யாரோ வந்துட்டு இவரோட ஹெல்த்தோட நல்லுள்ளம் கருதி என்ன பண்ணாங்கன்னா, உள்ளே இருக்கிற நிக்கோட்டின்லாம் கொட்டிட்டு வேப்பலையை சொருகி கொடுத்துட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது பற்ற வைக்கும்போது குப்புன்னு பிடிச்சிருச்சு. அது மெழுகுவத்தி மாதிரி எரிஞ்சிருந்துச்சு. அதை பார்த்து பயந்தோம் தான். அதனால ஒரிஜினல் சிகரெட் கொடுத்ததுக்கு 40 டேக் போச்சு. அதுக்கப்புறம் கலை ஒரு நல்ல முடிவு எடுத்தார். அதுலேருந்து தம் அடிக்கிற சீனே வைக்க வேண்டான்னு. அதுக்கு தேங்க்ஸ் கலை. அப்புறம் வந்துட்டு வேறு யாராச்சும் விட்டுட்டேன்னா, ஜென்சன் ப்ரோ, ஷீலா மேம் வந்துட்டு மண்டேலா படத்தில் பார்த்துருப்போம். ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. அதில் அவங்க கோவப்பட்டாலுமே நமக்கு க்யூட்டாக தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு க்யூட்டாக பண்ணாலுமே கோவம் வர்ற மாதிரி இருக்கும். அது இன்னும் பாசிட்டிவ் வே. ஏன்னா இந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டுச்சு. அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஷீலா மேம். அதுக்கு டேலண்ட் வேணும் கண்டிப்பாக. ஆல் த பெஸ்ட் மேம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற யார் விட்டுனா,
சித்து ப்ரோ வந்துட்டு ஜீனி பூக்கி என்ன வேணால் சொல்லலாம், நிறையா மாத்திரை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மியூசிக் கடைசியில் எடுத்துகிட்டு வருவார். ஸோ நாங்கள் இது 2வது படம். அவருக்கு நான் ஒரு எடிட் பண்ணி மெயில் அனுப்பிச்சேன்னா அதுக்கு நான் ஃபோனே பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு நான் எதுக்காக இந்த கட்டு வச்சுருக்கேன்னு தெரிஞ்சு மியூசிக் செட் பண்ணிடுவார். அவர் திருப்பி அதை மெயில் பண்ணாருன்னா எதுக்காக இந்த மியூசிக் வச்சுருக்காருன்னு தெரிஞ்சு அதுக்கு நான் கட் ரெடி பண்ணிடுவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு வைப் இருக்குது. ஆர்ட் டைரக்டர் மிவின் ப்ரோ எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில். அப்புறம் கேமராமேன் மாத்தேஷ் அண்ணன் வந்துட்டு அந்த சீனியர் கேமராமேன் ஒரு ஆட்டிடியூட் காட்டாமல் நம்ம என்ன ஷார்ட்ஸ் வேணும்னோ கேட்டாலுமே எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அன்சங் ஹீரோஸாக இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே டிசைனர்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்ஸ் அண்டு இன்க்ளூடிங் மீ தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் வருண். அதாவது ஒரு ஈவன் ஆகிட்டு இருக்காரோ, நீங்கள் ஒரு மலிவலி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ், எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் எஸ், நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் டிஓபி மாதேஷ் மணிகண்டன் அவர்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். விமர்சனத்தில் நிறையா நல்லதையும் சில குறைகளையும் சுட்டி காட்டின அனைத்து பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு நன்றி. மற்றபடி நான் ரொம்ப பேச மாட்டேன், அதனால் மொத்தமாக இது எங்கள் டீமு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நன்றி. தேங்க்யூ. ஸோ எஸ், நான் ரொம்ப பேச மாட்டேன், என் வேலை தான் இருந்தேன். இதே இடத்துல தான் உட்காந்து எத்தனை ப்ரெஸ் மீட் நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ எஸ், நன்றிகள் சார். ஸோ 2 பேருக்குமே காமனாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் இப்போ கேட்டுடுறேன் சார். உங்கள் 2 பேருக்குமே இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வியந்து போய் பார்த்த ஒரு கமெண்ட் என்னது? ஒரு ஆண் கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெண் கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கமெண்ட், இப்போ இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட். இந்த ஒரு ஷாட் வந்துட்டு மாத்தேஷ் நான் எடுத்து கொடுத்தாரு. அந்த பொண்ணு வந்துட்டு நடந்து வர்றப்போ கால் எடுத்து இப்படி வச்சு வருவாங்க, அப்புறம் ரியோ ப்ரோ வருவார். ஸோ அது டேக் எடுக்கும்போது வந்துட்டு மாளவிகா வந்து இப்படி எடுத்து வச்சிருப்பாங்க. இல்லை டேக் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போக வச்சுட்டு மறுபடியும் எடுத்திருப்பாங்க. அந்த ஷாட் எனக்கு கிடச்சிருச்சு, அதான் நாட் ஓகே ஷாட்னு சொன்னேன். ஸோ அந்த ஷாட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பொண்ணு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வைக்குது, ஆனாலும் ஒரு தயக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆண் தான் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஷாட்டை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஷாட்டை ஸ்பெசிஃபிக்காக எல்லா ரிவ்யூலலாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பர் சார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்? எனக்கு வந்து இது வரைக்கும் எல்லாமே அழுக்கு கலர் இல்லாத படங்களாக தான் ஒரு மாதிரி படம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படத்தில் தான் பெயிண்ட் அடிச்சு கலர் ட்ரெஸ் ஒரு படம் பண்ணியாச்சு, அதுதான் கமெண்டாக வந்துச்சு. சூப்பர் சார், நன்றிகள் சார். தேங்க்யூ. யாராவது துணைக்கு வேணுமா சார்? ஸோ எஸ், அடுத்ததாக வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு நம்ம அழகாக கொண்டு போய் கொடுத்ததுக்கான நிறைய கேரக்டர்ஸ் இதில் ப்ளே பண்ணியிருக்காங்களே சொல்லலாம். ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவ்வளோ வாழ்ந்திருப்பாங்களே சொல்லலாம். ஸோ அப்படி இந்திய சினிமாவில் அப்படி ஒரு டிடெக்டிவ் கேரக்டர் யாருமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஸ்பெஷலாக சிபிஐலேருந்து தேடிட்டு இருக்காங்க நம்ம வி ஸ்டார் வினோத்தை. ஸோ எஸ், நம்ம ஆண் பாவம் பொல்லாதோட டிடெக்டிவ் ஆஃபீஸர் நம்ம வி ஸ்டார் வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் அவரோட சேர்ந்து இந்த படத்துக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்த நம்ம ஜட்ஜ் நம்ம இளங்கோ குமரவேல் சார் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இவர்களோடு சேர்த்து நம்ம ராஜா ராணி பாண்டியன் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நீங்க தான் சார். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைப்பிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம். இந்த படத்துக்கு நான் ஹீரோ ரியோவுக்கு அப்பா. எனக்கு அப்பா வேடங்கள் முதல்ல எப்போ போலீஸ்லேருந்து தப்பிக்கலான்னு நினச்ச போது அதிலேருந்து தப்பிச்சு அப்பாவை மாறிட்டேன் இப்போ நான். ஏன்னா எல்லா படத்துலையும் எதுக்கு எடுத்தாலும் சார் ஒரு படம் இருக்குது என்ன போலீஸான்னு தான் கேட்பேன். ஆமாம் சார்ம்பாங்க. எல்லா படத்துலையும் போலீஸாக பார்த்துட்டு ஒரிஜினல் போலீஸ்லாம் எனக்கு சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயா போனோம்னா சல்யூட் அடிப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், சார் நீங்கள் ஒரிஜினல், நான் டூப்ளிகேட். நான் சினிமாவில் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சல்யூட் அடிக்கிறீங்க. அப்படியா சார் அப்படிம்பாங்க. அது மாதிரி போலீஸ் என்னை ஒட்டிக்கிட்டே வந்தது. ஆனால் அந்த போலீஸ் தான் இன்றைக்கு ஒரு அப்பாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ராஜாரணியில் ஏற்பட்ட அந்த போலீஸு இந்த படத்தில் பணியாற்றும் போது அனைத்து இளைஞர்கள் மத்தியில் நானும் இளைஞனாக என்ன நினச்சிக்கிட்டு தான் நான் நடித்தேன். ஏன்னா பூராமே சின்ன சின்ன பசங்க. அங்கே போயிட்டு சார் அப்படின்னு கேட்குறக்குள்ள கலைன்னா என் பையன் பேர் கலை, அவன் கலையரசர். அப்போ என்ன இதுனா இவங்க கூட பணியாற்றுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா புதிய வேகத்தோடு இவங்க செயல்படுறாங்க.
முன்னாடியெல்லாம் வந்து இயக்குனருக்கும் ஒரு நடிகருக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவர்கிட்ட போய் பணிவாக நின்று, சார் அடுத்த சீன் என்ன சார், கொஞ்சம் அந்த டைலாக் சொல்லிட்டிங்கன்னா நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இவங்க அசால்ட்டாக கூட்டி போனாங்க, நடிக்க சொன்னாங்க, டைலாக் கம்மியாக தான் கொடுத்தாங்க எனக்கு. இருந்தாலும் சிறப்பாக இருக்குது அந்த படங்களில் பார்க்கும்போது. நம்ம நிறைய டைலாக் பேசி நிறையா பேசினா தான் நம்ம பெரிய நடிகை நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு நினச்ச என்ன, டைலாக் கம்மியாக பேசினாலும் நீங்கள் நல்ல நடிகன் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் கலைக்கு என்னுடைய நன்றி. அவருடைய மகனாக நடித்த ரியோ, மருமகள் அந்த கோவிலில் ஒரு சீன், ஒரு நிகழ்ச்சியில் என் மனைவிட்ட சொல்லுவேன், உன் மருமகளை பற்றியா 4 பேர் வந்து போடுறதுல எவ்வளோ திமுறா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான்னு உன் பையன்கிட்ட சொல்லி வையுவேன். இது உண்மையான கிராமங்களில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அது திரைப்படத்தில் உள்ளதுன்னு இல்லை, உண்மையிலே கிராமங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நான்லாம் சந்தித்து வந்திருக்கேன். உண்மையிலே பயப்படுவோம். பெண்கள்லாம் கால் மேலே கால் போட்டு உட்கார மாட்டாங்க. இங்கே கூட அந்த பொண்ணு போய் அப்படி தான் உட்காந்துருக்கு. இருந்தாலும் இல்லை, சந்தோஷமாக தான் சொல்கிறேன். அங்கே மாமனார் சொன்னேன், இங்கே அப்படி சொல்லலை. அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் இந்த படத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் என்ன இருக்குமோ, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் எழுதியிருந்ததையும் அதை எடுத்த விதமும் சிறப்பாக இருந்துச்சு. எங்கே போனாலும் இந்த படத்தை பாராட்டுறாங்கன்னா அது மகிழ்ச்சி தானே. அதில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பார்த்துக்கிற வாய்ப்பு கிடைக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது. எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க எல்லா நண்பர்களையும் வந்து பார்த்து பேசுனதில் எனக்கு மலரும் நினைவுகள். நான் இதே ஸ்டுடியோவில் இங்கே கீழே உட்காந்துலாம் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கேன். அதை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நன்றி. ரெண்டாவது தயாரிப்பாளர் திருவள்ளுவர் மாதிரி கெட்டப்பில் வந்திருக்காருல்ல, அவரும் ஒரு சகோதரரும். அவரை நான் பார்த்த அன்றைக்கே வந்து இந்த பழக்க தோசம் விடாது இல்லையா, செல்ஃபோனில் ஒரு 5 க்ளோஸ்அப் எடுத்து கொடுத்துட்டேன் வந்த அன்றைக்கி. நல்லா இருந்துச்சா சார்? அருமையாக இருந்துச்சு சொன்னார். அது எடுத்து கொடுத்துட்டு அவர் நம்பர் என்கிட்ட இல்லை. அவர் மேனேஜரை பற்றி இது எப்படியாவது அவருக்கு அனுப்பி வைங்க, நான் எடுத்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த பழக்க தோசையில் எடுத்து கொடுத்தேன். நீங்கள் தயாரிப்பாளர் சைடும் மணி அவர் என்னை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து அவர் மாதிரி யாருமே கிடையாது. சொல்லு எது எவ்வளோ சீரியஸாக சொன்னா, இல்லை பண்ணிடலாண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ சம்பளம் அதெல்லாம் பண்ணுங்களா, நாளைக்கு காலையில் வந்துடும்ண்ணா. அதை அந்த அணுகுமுறை, ஒரு சொல்கிற விதங்கள் அணுகுமுறையில் இவங்க வச்சுருக்கவங்கள எல்லாருமே அணுகுமுறை நல்லா பண்ணாங்க. கேமராமேன் சொல்ல வேண்டியதில்லை, கேமராமேன் இனத்தோட சேருங்கிற மாதிரி அவர் நம்மளை நல்லா காட்டிட்டார், மகிழ்ச்சி. மற்றபடி சொல்கிறதுக்கு இசையமைப்பாளருக்கு அறிமுகம் கிடையாது. ஆனால் அந்த அன்னைக்கு மாலில் நடந்த இதில் தான் அவரை சந்தித்தேன். ஆட்டம் போட வச்சது என் வயசுக்கும் ஆட்டம் போட வச்சது அந்த பாடல். 66 வயசில் இருக்க கிழவன் துள்ளி விளையாடுறாம்பாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கும் கொஞ்சம் துள்ளி விளையாடுறதுக்கு ஆசை வந்தது. நல்லா இருந்துச்சு இசை. மற்றபடி படங்கள் எல்லாருமே பத்திரிகை நண்பர்கள் பார்த்த படம் சிறப்பாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு முதல்ல பத்திரிகை உலகத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நண்பர்கள் 4 பேர் போய் சொல்லி, அந்த காலங்களில் 4 பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வாய்ப்பை காட்டிலும் அந்த வாய்ப்பு அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க கொண்டு போய் சேர்த்த விதத்தம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நூல் பிசகாமல் அதை முள்ளில் சேலை விழுந்துட்டா கிளியாமல் எடுக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கொண்டு போய் இந்த படத்தை நேர்த்தியாக சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கண்டிப்பாக நீ பேசியாகணும். எனக்கு பேச தெரியாது சொன்னி அதே சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி. இந்த மேடை எனக்கு எப்படிப்பட்ட மேடைனா, இந்த ஸ்கூல்லலாம் வந்து பேச்சு போட்டிக்கு தயாராகி ஃபஸ்ட்டு எல்லாரும் முன்னாடி நின்று ஒரு தயக்கத்தோட பயத்தோட இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி மேடையாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் நிற்கிறேன். இந்த மேடையில் வந்து ஒரு பேச தெரியாமல் ஒரு திணறுவாங்கள்ல ஸ்கூலில், அந்த மாதிரி ஒரு மேடை தான் இது. முக்கியமாக வந்து எல்லாருமே இங்கேருந்து வந்தேன் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்களே, அதேமாதிரி நானும் இங்கேருந்து தான் வந்தேன். 2016-17 கேமராமேனாக ஃபன்னெட்னு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இதேமாரி உட்காந்து கேமரா பண்ணி அதே கேமரா முன்னாடி நான் இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்குன்னா, இந்த குழந்தை பிறந்தப்போ வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து சொல்லுவாங்கன்னா, நர்ஸு தான் வந்து சொல்லுவாங்க, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. அதேமாரி ஆடியன்ஸ்கிட்ட போயிட்டு நல்ல படமா கெட்ட படமான்னு சொல்கிறது வந்து இந்த பத்திரிகையாளர்கள்லாம். ஸோ அந்த வகையில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் எதை சொல்ல வரேன்னா, எனக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்த கலையரசன் தங்கவேல் அண்ணன், அப்புறம் ஆர்ஜி விக்னேஷ் அண்ணன், ரியோ அண்ணன், முக்கியமாக வந்து டப்சி ப்ரொடக்ஷன், உங்கள் எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்த சின்ன கேரக்டர் எல்லா மனசுலையும் பதிகிற அளவுக்கு இருக்குன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு அது முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு படம் வெற்றி அடையுதுன்னா முக்கியமான காரணம் என்ன சொல்லணும்னா,
எல்லா டயலாகுமே எல்லா கதாபாத்திரங்களுமே சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் அவங்க மனசில் பதியணும், வெளியில் வந்து அதை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதேமாரி என் கதாபாத்திரமும் மனசில் பதிஞ்சு எல்லாரும் வெளில வந்து எனக்கு டயலாக்கே இல்லைனாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, ப்ரோ ஃபாலோ பண்ணுறீங்களா, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா, கேமரா எடுத்து வந்தீங்களா, இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நிதானமாக ஓரளவுக்கு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் எல்லா இதுலேயும் வந்து வரி கிணறி பேசியிருந்தேன். இன்றைக்கி வந்து ரொம்ப தெளிவாக உளராமல் தெளிவாக எல்லார்ட்டையும் நன்றி சொல்லணுன்றதுக்காகவே இன்றைக்கி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு உளராத பதறாத அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் ரஃப் கட் பார்க்கும்போது இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னது ப்ரொடியூசர் மணி ப்ரோ தான். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த முதல் பாராட்டு. ஸோ இந்த சமயத்தில் அவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போர் அடிக்கிற மாதிரி பேசியிருந்தாலும் அதுக்கு நன்றி சார், மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் வி ஸ்டார். அண்ட் இன்று முதல் நீங்கள் வந்துட்டு வெறும் வினோத்குமார் கிடையாது, வி ஸ்டார் வினோத்குமார் கிடையாது, டிடெக்டிவ் வினோத்குமாராக வந்துட்டு இந்த படம் உங்களை அறிமுகப்படுத்தி. இன்னொரு ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், சாரி. ப்ரெஸ் மீட் அப்போ எல்லாரும் ப்ரெஸ் ஷோ போட்டிருந்தாங்க. அப்போ வந்து எல்லாம் விக்கனை கேட்டிருந்தேன், தம்பி உன்னை எல்லாருமே கேட்டாங்கடா உன்னை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். காசு தான் கேட்டு வாங்கக்கூடாது, ஆனால் பாராட்டு கேட்டு வாங்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் பாராட்டுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டேஜ் முடிச்சுட்டு வந்து என்னை பாராட்டுங்க, அதை ஆளாரமாக கேட்டு வாங்கிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் வி ஸ்டார். அண்ட் ரொம்ப நேரமாக வந்துட்டு நம்ம ஆர்ட் டைரக்டர் பேசுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த தருணம். ஸோ எஸ், குட் ஈவினிங். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு இங்கே எல்லாரும் பற்றியும் எல்லோரும் சொல்லுவாங்க, நான் எங்கள் அசிஸ்டன்ஸை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்காவது அட்லீஸ்ட் 1 or 2 hours தூங்கிடுவோம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது. பட் எங்கள் அசிஸ்டன்ஸ் வந்து அந்த 1 or 2 hours கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்போம். அண்ட் மோரோவர் லைக் இந்த டீம் வந்து இட்ஸ் டீம் சொல்கிறத விட கைண்ட் ஆஃப் ஃபேமிலின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எங்கள் கலை, ரியோ, இங்கே இருக்க எல்லாருமே எங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே லைக் தே ஆர் வெரி வெரி லைக் எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஒரு டெக்னீஷியனாக நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணி நான் ஒர்க் பண்ணேன் இந்த ப்ராஜெக்டை. தேங்க்யூ கலை, ரியோ பிரதர், யூ ஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட். ஓகே, யுவர் ஸ்வீட் ஹார்ட் தான். அண்ட் ப்ரெஸ் மீடியா பீப்புள், நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கீங்க. இனிமேல் இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், அண்ட் மூவிங் ஆன் டு ஆல் ஜட்ஜ் ஆஃப் ஆண் பாவம் பொல்லாதது. எப்படி சார் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கே முடியல சார். வணக்கம் சார். உங்களுக்கு முன்னாடி நான் தான் சரியாவுக்கு அப்பா ஜோவில். அந்த ஜோ படத்தில் நான் ரியோவோட அப்பாவை சில காட்சிகள் நடித்ததை வச்சுக்கிட்டு இந்த படத்தில் ஜட்ஜு கேரக்டருக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு என்ன ரியோ தான் சொன்னதாக இயக்குனர் என்கிட்ட குறிப்பிட்டு சொன்னார். சில காட்சிகள் தான், ஒரு 2 காட்சிகள் தான் நான் வந்து அதில் நீதிபதியாக வந்திருந்தேன். ஒரு நல்ல படத்தில் 2 காட்சிகள் வந்தால் போதும் அப்படின்னு எனக்கு என்னுடைய 9வது படத்தில் சொல்லிக் கொடுத்தது இயக்குனர் கலையரசன். 2001 சிவகுமாரின் சபதம் படத்திற்கு பிறகு என்னை மக்களுக்கு அடையாளம் காட்டிய படம் ஆண் பாவம் பொல்லாதது. அந்த தேட்டரில் நான் வந்த உடனே முதல்ல பேசின வசனமே, அப்படியா நான் கூட ஏதோ படத்திருட்டு கேஸுன்னு நினச்சேன், இதில் இங்கிலீஷ் வேறு. இந்த வசனத்திற்கு தேட்டரில் எல்லோரும் சிரித்தாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி இது வந்து மக்கள்கிட்ட சேர்ந்து இருக்கிற கதை, இது அது மக்களோடு சேர்ந்து இருக்கிற கதை அப்படின்ட்டு நான் அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பிச்சிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் சொன்னார், வயசை பற்றி சொன்னார் அவர். எனக்கு ஒரு விஷயம், நான் இந்த இயக்குனர் கலையரசன் வந்து என்கிட்ட முதல் நாள் உட்கார்ந்து இந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னபோது மிக தெளிவாக அவர் புரிய வச்சுட்டார். இதுதான் இந்த கதாபாத்திரம், ஜட்ஜு இவர் இப்படி தான் பேசுவார் அப்படின்ட்டு. அவர் என்கிட்ட பேசின அந்த ஒரு அரை மணி நேரம் வந்து எனக்கு இந்த கதாபாத்திரத்தை இப்படி தான் பண்ணணும்னு ஒரு முடிவை வந்து எனக்கு கொடுத்தது. இந்த மாதிரி இயக்குநர்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு விஷயம், நடிகர்களுக்கு ரொம்ப எளிதான ஒரு விஷயம். நீங்கள் பல படம் பண்ண வாழ்த்துக்கள். ரியோ, நீங்கள் ஒரு கதாநாயகன் ஆகிட்டீங்க, மிகப்பெரிய கதாநாயகன் ஆகிட்டீங்க. படம் வந்து ரொம்ப ரசித்தோம். எனக்கு இந்த தலைப்பு தான் வந்து ஆண் பாவம் பொல்லாது. பொதுவாக அந்த பொல்லாதது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. இந்த பொல்லாதது வந்து ஒரு நல்லதை செய்திருக்கிறது தமிழ் திரையுலகம் இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஒரே ஒன்று, மாளவிகாவை பற்றி சொல்லணும். அவங்க இட்ஸ் மை சாய்ஸ். மாளவிகா தான் அவங்க எப்பயுமே. ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். இவங்களும் பயங்கர ஸ்வீட் ஹார்ட். அவங்க ஒர்க் பண்ணுற படத்தில் தான் இட்ஸ் மை சாய்ஸ். பட் ஆனால் பயங்கர ஸ்வீட் அவங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி.
உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். ஸோ மேடைக்கு வந்து இந்த ஸ்டேஜை அலங்கரிச்சு அண்ட் அவ்வளோ அழகாக ஸ்பீச் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் ரியோ. என்னப்பா என்கிட்டே சொல்லு. ஜோக் ஓகே, வாய்ப்பு இல்லையே. நன்றிண்ணே, ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு. நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக நாங்கள் போட்ட இந்த விதைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள். ஸோ ரொம்ப இப்படியே தான் இருக்குன்னா ரொம்ப நேரம் பேசுவேன். நானே 2 நிமிஷம் தான் பேசணும்னு வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஆண் பாவம் பொல்லாதது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சிருக்கு இந்த படத்தினுடைய வெற்றி. நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன். நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அண்ணன்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் தான் நானே, நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே. ஸோ அன்னைக்கு அந்த உண்மையிலே சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய இது சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறது, என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒன்று இருக்கும்ல, இது நடந்துருமா, தேட்டரில் சிரிச்சிருவாங்களா, இதை கரெக்டாக போய் சேர்ந்துருமான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, தூங்குங்க, நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கவங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அன்னைக்கு நைட் நாங்கள்லாம் எவ்வளோ நேரம் இதை பற்றி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். வார்த்தைக்காக சத்தியமாக சொல்லலை. எனக்குமே பர்சனலாகவே என்னை எப்படியெல்லாம் நீங்கள் பாராட்டி நானே பார்த்ததில்லை. ஸோ அப்படி இருந்துச்சு. எல்லாரும் எழுத்துலையும் சரி, நிறைய ஃபேஸ்புக் பதிவுகளில், ட்வீட்களில், வீடியோக்கள் மூலமாக எல்லாத்துலேயும் தொடர்ந்து படத்தை பற்றி எழுதுனாங்க. ஃபஸ்ட் டேலேருந்தே நீங்கள் எழுத ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு, அதுதான் இந்த பிளாக் பஸ்டருக்கு காரணம்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமாக இருந்து உங்கள் எல்லாருக்கும் முதல் நன்றி. அடுத்ததாக இப்படி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப முதல் விதை ஆண் பாவம் பொல்லாதது. ஆண்களை பற்றி ஒரு படம் பேசணும். ஏன்னா ஆண்களுடைய அகவாழ்க்கை இதுக்கு முன்னாடி பேசின படங்கள் நிறைய இல்லை. அப்போ நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி அது தேவையும் படுது அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதையை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள், CEO ஆஃப் பிளாக் ஷீப், அவர் தான் முதல்ல இதை வெப் சீரிஸாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து, அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோன்னே எழுதுறதுக்காக ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம். அவன் இதை முழுசாக எழுதி முடித்து கைக்கு வர்றப்பயே அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்றைக்கி அந்த ஸ்கிரிப்ட்லேயே முடிவு பண்ணப்பட்டுச்சு. அவர் தான் இந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன். ஸோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வுலையும் இல்லை, ஆனால் நல்ல பலமாக நம்மலாம் சேர்ந்து ஒரு தடவை நல்ல பலமாக கை தட்டிடலாம். எஸ், நான் ஒரு முறையாவது மேடையில் நிறுத்தி அவனை பக்கத்தில் வச்சு சொல்லிடணும்னு நினச்சேன். அது நடக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் மேடையில் ஏற போகிறாரு. அவருடைய படத்தோடைய, அவர் எழுதி இயக்கி இருக்க படத்தோட, அது அட்டகாசமான பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக இருக்கும். அதை உறுதியாக இப்போயே சொல்லலாம். படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்காது. அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவேலுக்கு போகுது, ரியோவுக்கு போகுது, அண்ட் ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. அந்த இடத்துல இது ஷேப் பண்ணப்பட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே கலை டக்குன்னு இதில் என்னெல்லாம் மாற்றணும், என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ட்ரிம் பண்ணணும், எப்படி டைலாக் பண்ணணும், டக்குன்னு ஒர்க் பண்ணலாம். அடுத்து ரியோட்ட போச்சு, ரியோ இதை இமீடியட்டாக பண்ணுவோம்ப்பா, உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. அடுத்து ட்ரம்ஸ்டிக்ஸ்ட்டை போச்சு, ஆனால் எப்போ ஷூட் போகலாம் அப்படின்றது தான் அங்கேருந்து வந்த முதல் கேள்வியாக இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாரும் வைத்த நம்பிக்கை தான் இதனுடைய அவுட்புட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் சேர்ந்த டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாருமே அண்ட் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும், அந்த ஸ்க்ரீன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து விளையாட்டாக அவங்களும் சொன்னாங்க, ரியோவும் சொன்னிச்சு, நீ தான்டா செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி ஈஸியாக சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பார்க்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்னப்பையும் கட் பண்ணல, இதை நீங்கள் பாதி பேசலான்னு சொன்ன கமெண்ட் வந்தப்பையும் இல்லை இது அவன் பேசினாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவாக அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோ ராஜ் அவர்களே. எஸ், யாரோ யார் வேணாம். ஓகே, ஸோ அது ரியோவோட பெருந்தன்மை அப்படி தான் நடந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு இந்த கேரக்டர் மூலமாக ஒரு நடிகனா அறியப்பட்டிருக்கேன். இது படத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள். அண்ட் எஸ், முதல் விதை ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டு ஏஜிஎஸ்னுடைய ரிலீஸில் அப்படின்றப்பயே வந்து எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு சேர்ந்துருச்சு. இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பிளாக் ஷீப்லேருந்து நான் இதை அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ்லேயும் சொல்லியிருந்தேன், பிளாக் ஷீப்லேருந்து நிறைய எல்லாருமே ஒரே கனவோட தான் வந்தோம் சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறைய இடங்களில் வேறு மீடியாக்களில் இருக்காங்க, வேறு சினிமாக்களில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்தாலும், திசை மாறி தெரிந்தாலும், இறை தேடி பறந்தாலும், கூடு ஒரு கூடுங்கிற மாதிரி இந்த கூட்டிலேருந்து வெளில போன எல்லாருமே ஜெயிச்சிட்டு இருக்க சூழலில் இந்த பிளாக் பஸ்டர்ன்றது எல்லாருக்குமான அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் தைரியமாக நாங்கள் போய் பிளாக் ஷீப்லேருந்து இன்னொரு கதை இருக்குது, பிளாக் ஷீப்லேருந்து இன்னொரு படம் பண்ணலான்னு எங்கே நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்ணுறதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் சொல்லியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தனமாக சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம். ஸோ பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்லேருந்து இன்னும் நிறைய படங்கள் வரும். அந்த
இதெல்லாம் நடந்தது காரணம் அண்ணே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுலாம் எனக்கு தெரியாதுண்ணே. ஆனால் செயலின் மூலமாக இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை கொடுக்கறதன் மூலமாக அந்த நம்பிக்கையை தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக அந்த நன்றிகளை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். டம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி பிரதர். எஸ் மணி பிரதர், அவர் வந்து அவரோட தான் என்னுடைய டே தொடங்குது முடியுது. என் பொண்டாட்டியே பொசசிவ் ஆகிற அளவு அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருண்ணே. அண்ணே ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, இது ஆரம்பம் தான், இப்போவே நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவோம்ண்ணே, அப்புறம் நன்றி மறந்தோம். ஓகே சூப்பர். ஸோ நன்றி அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு, இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்கு. இது இந்த பயணம் இப்போ தான் தொடங்கியிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் கூடுதல் பொறுப்பு எடுத்துட்டு நானும் தனிப்பட்ட முறையில் நடிப்புக்கும் நிறைய பிரயத்தனம் போடுவேன். பிளாக் ஷீப்பும் நிறைய நல்ல படைப்புகளை நோக்கி மூவ் பண்ணணும்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கம் சந்தோஷம், ரியோ நான் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், நெஞ்சமுண்டுக்கு முன்னாடிலேருந்து. அது என்றைக்குமே அதை ஒத்துக்காது. அது நான் ஆக்டர் அப்படிங்கும், நான் சொல்லுவேன் நீ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து அதை முழுசாக நம்பேன். நண்பனுக்கு என்னவா இருந்தாலும் நமக்கு தெரியும்ல அவன் என்ன ஆகணும்னு யோசிக்கிறது இருக்குல்ல. அவன் அதுவாக ஆகிறதுக்கான, ரியோ அதுவாக ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான படமாக ஆண்பாவம் பொல்லாதது அமைஞ்சது எனக்கு வந்து பெரிய 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 சந்தோஷம். இது வந்து அப்படியே போய் 100 கோடி 200 கோடி 1000 கோடின்னு போகணுன்றது தான் எல்லாரோட ஆசையும் நிச்சயமாக. ஸோ தேங்க்யூ. ஸோ வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் இது நடந்திருக்கு. தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை கொடுங்க. அண்ணே என்கிட்ட மட்டும் என்ன கேள்வி கேட்குறீங்க? 18 பேர் பேசிட்டு போனாங்க. பிளாக் ஷீப்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, வந்துட்டு இருக்காங்க. காமெடினா உருவாயிட்டாங்க, ஹீரோவா வந்துட்டு இருக்காங்க. ஆமாண்ணே. விக்னேஷ் எப்போ ஹீரோ ஆக போறாரு? அண்ணே வேணாண்ணே, நம்ம இப்போதான் கொஞ்சம் தத்தி வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கேரக்டர்ஸாக பண்ணுண்டு அது அவன் சும்மா சொன்னான்னு கேஜிக்கு வந்து அதான் மலிவு விலை மணிவண்ணன் சொன்னானே. எனக்கு ரொம்ப நாள் ஆசையை நான் நிறைய இடங்களில் சொல்கிறது, மணிவண்ணன் சார் மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. அவர் அழுதுருவோம், சிரிக்க வச்சா சிரிச்சிருவோம், வில்லத்தனம் பண்ணால் கோவம், அந்த மாதிரி கேரக்டராக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நன்றி நன்றி நன்றி. லவ் யூ ஆல். மீண்டும் சந்திப்போம். ஸோ எஸ் அண்ணா, நீங்கள் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தனியாக இருந்து அதுக்கெல்லாம் ரியாக்ஷன்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நாங்கள் சில கமெண்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாலேருந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு லைவாக நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஆன்சர் என்னன்றதை நாங்கள் கண்டிப்பாக நல்லா எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நல்லா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எஸ் அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டோன்னே. 2015 இந்த கமெண்ட்லாம் போட்டு அவங்க கிட்ட திட்டு வாங்கினதெல்லாம் சொல்லி பதில் சொல்லி நெக்ஸ்ட் யுவர் ஆக்டிங் சூப்பர் அண்ணா அப்படின்னா மோர் மூவி அண்ணா. நெக்ஸ்ட் யுவர் ஆக்டிங் சூப்பர்னா இப்பவும் இல்லை, அடுத்து சரி ட்ரை பண்ணுங்கிறாங்களா அப்படி இல்லையா? சரி ஓகே. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ். இன் திஸ் மூவி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஹீரோ. In this movie, Arjay Vigneshkanth hero. As a lawyer, his explain was awesome and it touched many heads. என்னைய மாதிரியே இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் ஹெட்ஸ் இல்லை ஹார்ட்ஸ். ஸோ இதயங்களை எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி. அப்போ வந்து துபாயிலேருந்து என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் கால் பண்ணிவிட்டு அழுதார், கொஞ்ச நேரம் அழுதார். இது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு அது கண்கலங்க வச்சுச்சு அந்த கடைசி சீன் அப்படின்னு சொல்லி அழுதாரு. அதுதான் எனக்கு இதுவரையிலும் கிடைச்சதுலேயே பெரிய பாராட்டாக நான் அதான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கண்ணீர் துளி யாருனே தெரியாத ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணுறப்ப நடக்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த நேரத்தில் கேரக்டராக ஃபீல் பண்ணாதான் அது நடக்கும். ஸோ அது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் சந்தோஷம். நிறைய பாராட்டி இருந்தாங்க, சில குறைகளும் இருந்துச்சு, சில டிஸ்கஷன்ஸும் வந்திருக்கு. அதெல்லாம் வரணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த படத்துக்கு பண்ணோம். ஸோ அதையே நம்ம நேரடியாக அட்ரஸ் பண்ணலன்னா டிஸ்கஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான், டிஸ்கஷன்ஸ் ஓப்பனாக இருக்கணுன்றது தான் இந்த படத்துது. ஸோ நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு. பாராட்டிரோமோன்னு பயந்து சில முக்கியமான ரிவ்யூக்கள்லாம் கூட வரல. பட் அது ஓகே. ஆனால் அதை எப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த முக்கியமான ரிவ்யூவர்ஸ் அதான் எல்லாருக்கும் பிடித்தவர்களா, எல்லாரும் நம்மளுடைய படத்தை பேசுகிறவங்களா, அந்த இடத்துக்கு நம்ம உழைக்கணும் உயரணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதையும் செஞ்சு முடிச்சு அவங்களையும் சம்பாதிக்கிற இடத்துக்கு நம்ம போவோம். சிலர் வந்து இன்டர்வியூஸே எடுக்க மாட்டோம்னாங்க, சிலர் ரிவ்யூஸ் பண்ண மாட்டோம்னு பண்ணல. ஸோ பரவாயில்ல, ஆனால் அவங்களும் பண்ணக்கூடிய இடத்துக்கு உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், வேலை செய்வோம். ஓகே. ஸோ எல்லாருடைய ஆதரவோடு ஜெயிக்க முற்படுகிறோம். அண்டு இது வந்து தேங்க்ஸ் கிவிங். அடுத்த அண்ணன் நீங்கள் சக்ஸஸ் மீட் வந்து மால்தீவ்ஸ், மலேசியா அந்த மாதிரி ப்ளீஸ். ஓகே. ஸோ ஏதோ பிரம்மாண்டமாக, ஆனால் நிச்சயமாக படத்தினுடைய ரன் இன்னும் போயிட்டே இருக்குது. நம்ம மிட் ஆஃப் த ரன்னில் தான் இருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம இதை பெருவிழாவாக வெற்றி விழாவாக நிச்சயமாக கொண்டாடுவோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. திஸ் இஸ் ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். விக்னேஷ் அப்புறம் என்னை பேச சொல்கிறீங்க, அவரே எல்லாம் பேசிட்டாரு. ஆக்சுவலாக முதல்ல இவர் வருண் ப்ரோவோட என்னையும் கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங்ன்ற ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நடந்திருக்காது. அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரம் த டீம். அண்ட் மக்கள் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த படத்தை. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட பெரிய தேங்க்ஸ் டு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் லைக் ஹோம். ஸோ அண்ட் ரியோ அண்ணா ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஒன்ஸ் அகெயின் ஆஃப்டர் ஜோ அண்ட் ஃபார் த ஹோல் டீம். அண்ட் என்னோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் லைக், ஏன்னா நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை தாண்டி என் டீமும் வந்து டே அண்ட் நைட் தூங்காமல் நிறையா நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலை ப்ரோ எதுக்கு அப்படின்னா, படத்தோட லாஸ்ட்டு ரிலீஸ் ஒட்டி வந்து படத்தோட மிக்ஸ் போயிட்டு இருந்தது. மிக்சிங் அப்போ வந்து முழுசாக என்னை நம்பி மொத்த டீமும் கிளம்பி ப்ரொமோஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ மொத்த அவுட்டும் நானும் மிக்ஸ் இன்ஜினியர் எல்லாம் தனியாக உட்காந்து ஃபுல் ஒர்க் பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு என் மேலே இருந்ததுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அண்ட் ஃபார் த ஹோல் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எஸ், அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பிரெயின் ஆஃப் த மூவின்னு சொன்னாங்க, அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சிவகுமார் முருகேசன், ரைட்டர் ஆஃப் திஸ் மூவி, அவர் கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவரும் தான் இந்த பிரெயின் ஆஃப் த மூவி. நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணேன். நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கேப்டன் ஆஃப் த ஷிஃப்ட்னு சொல்லும்போது எனக்கு ஒரு தோணும், நான் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது, இல்லை எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணாங்க, அப்புறம் எப்படி அதை கேப்டன் ஆஃப் த ஷிப்னு ஒருத்தரை மட்டும் தனியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது படத்தை முடிக்கும்போது தோணுச்சு, இல்லை சொல்லலாம், தப்பு இல்லை, கேப்டன் ஆஃப் த ஷிப்னு டைரக்டராக சொல்லலாம், அந்த அளவுக்கு வழி இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை, அப்படி சொல்லலாம்னு தோணுச்சு. நண்பன் கேஜி பிரிச்சிட்டான், ரொம்ப நல்லா பேசிட்டு போயிட்டான், அதனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். இதில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், இதுக்கு ரிவ்யூ கொடுத்த ரிவ்யூவர்ஸ், செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. ஆக்டர் ப்ளஸ் மாஸ்டர் ரியோனனுக்கும் நன்றி. மாளவிகா, எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஒரு 3 சம்பவத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ப்ரொடியூசர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த என்டையர் படத்தில் அனிமல் சீன் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆடு கத்துற சீன் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு ஆடு கத்துற சீன் தான் இருக்கும். சார் இது இருந்தால் நல்லா இருக்கும் சார், வேணும் சார் அப்படின்னு கேட்டேன். அதோட ப்ராசஸ் பெருசு. அனிமல் போர்டுகிட்ட போய் அதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு செலவீனமும் ரொம்ப அதிகம். 50,000 அப்படின்ற அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஜாஸ்தி. அது கொஞ்சம் கூட யோசிக்காம, சார் வச்சிடலாம் சார், உங்களுக்கு வேணும்னா வச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்ன ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் விஜய் சார், சக்திவேல் சார், விவேக் சார், மணி பிரதர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. அப்போ அடிக்கடி விஜய் சார் சார் ஒரு மட்டன் பிரியாயா 50,000 ரூபா கொடுத்து வாங்கின ஒரே ப்ரொடியூசர் நான் தான் சார் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, 2வது சம்பவம், ப்ரிவியூ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு, அதாவது 29ஆம் தேதி நைட்டு ஒரு சேஞ்ச் தோணுது, எங்கள் எல்லாத்துக்குமே தோணுது, அந்த சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன ஒரு இஷ்யூனா, அது கியூப்ல கொடுத்து 180 தியேட்டருக்கும் ஷவர் ஆயிடுச்சு, எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு பிரிண்ட்டுக்கு 15,000 ரூபா செலவு பண்ணோம். கிட்டத்தட்ட 3.25 லட்ச ரூபாய்க்கு மேலே. அது இது ஒரு இத்தினோண்டு சேஞ்சுக்கு தான் 3.5 லட்ச ரூபா சேஞ்சு. நானும் வைக்கமே எல்லாம் போய் கேட்டேன், சார் இந்த ஒரு சேஞ்ச் வேணும் சார், இது இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார். சார் பண்ணிக்கலாம் சார், நீங்கள் தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் ரொம்ப பெரிய மனசோட எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். இட்ஸ் மீன்ஸ் எ லாட். ஒரு படம் அது பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். வியாபாரமாக பார்க்காம சினிமாவை நேசிச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இட் ரியலி மீன்ஸ் எ லாட் டு மீ. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த 2 விஷயத்துக்கும். அப்புறம் ஏஜிஎஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. ஏஜிஎஸ்க்கு அவங்க ஏஜிஎஸ் உள்ளே வந்தோடனே இதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிது, அதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. இன்னொரு மேட்ரு என்னன்னா, எங்கள் சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இத்தினோண்டு டவுன் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம். அங்கே இருக்கிறது ரொம்ப சின்ன தியேட்டர்ஸ் தான். அங்கே ரிலீஸ் ஆகுறதுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதாவது நம்மளது சின்ன படம் எப்படி போய் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சிந்தன் சார்ட்ட தயங்கிட்டே கேட்டேன், சார் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு பிரிண்ட் சார் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்க்கணுன்னே. பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டஞ்சத்திரத்துலேயும் பிரிண்ட் போட்டு எனக்காக அங்கே தியேட்டர்லேயே ஓட்டின ஏஜிஎஸ் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மலிவிமலை மணிவண்ணன் சார், உங்களுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்ஸ். பிரிண்ட் அண்ட் மீடியா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து கபிலன் சார் நான் போனதுலேயும் சொன்ன மாதிரி நான் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து படம் ரிலீஸ் ஆகி அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு வெளியில் சொன்னீங்களே சார், ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சார். சீரியஸ்லி நீங்கள் கொடுத்த ஹாப்பினஸ் அளவிற்கு அறியது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கும் அதுக்கு மிகப்பெரிய நன்றி.
எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ் ஷோவில் மக்களை மகிழ்ச்சிடணும், வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாவை மகிழ்ச்சிடணும், அதுக்கேற்ற மாதிரி எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் நாட் அன் ஈஸி, இட்ஸ் நாட் அன் ஸ்மால் திங் அட் ஆல். நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு ரொம்ப பெருசு. இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வேர்ட் ஆஃப் மவுத்னு சொன்னாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் முக்கியமான மவுத் உங்களோட மவுத்து தான், உங்களோட எழுத்து தான், உங்களோட பேனா தான். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் தான். அண்ட் எஸ், ஸோ இவ்வளோ பெரிய வெற்றி இல்லைங்களா? கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே நீங்கள் இவ்வளோ இது பார்க்குறீங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இந்த வரிசையில் உங்களை வந்துட்டு இப்படி ஒரு கமெண்ட் வரும், நான் இந்த படத்துக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஸ்தம்பிச்ச ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்கா? நிறையா இருக்குது. அது முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு பெண்ணியம் பேசுகிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப நியாயமாக பேசுவாங்க. இன்ஸ்டாகிராமில் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க இல்லைங்களா? அந்த கிளிப்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 4 பக்கத்துக்கு உண்டான அளவுக்கு என்னை திட்டி அனுப்பிச்சிருக்காங்க, பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பொறுமையாக படிச்சுட்டு, மேம் நீங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கிளிப்பு தான் பார்த்தேன், அதுக்கே எனக்கு இவ்வளோ கோவம் வந்துருச்சுன்னா, மேம் நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இன்னும் நான் பார்க்கல, இதை வேற போய் பார்ப்பாங்களா அப்படின்னாங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னேன். சரி ஓகே, பதில் சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு 2 நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க. ஆக்சுவலாக ஐம் வெரி சாரி, நான் தெரியாமல் உங்களை திட்டேன், படத்தில் 2 பக்கமும் தான் பேசியிருக்கீங்க, இது ஒரு நல்ல படம், நானே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் மாற்றிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் சூப்பராக இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன கையில் வச்சுருக்கீங்க? எழுதிட்டு இருக்கேன், எல்லாத்திட்டையும் பிச் பண்ணிட்டு இருக்கேன். அதான் அடுத்தடுத்து சீக்கிரமாக பண்ணோம் அப்படிங்கிறது தான். ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு, பேசி அப்படியே போயிட்டு இருந்தாலும் அப்படின்னு தான். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய படைப்பை நீங்கள் கொடுக்கணும், நாங்களும் ரொம்ப ஆசைப்படுறோம். அண்ட் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். பியூர் நன்றி. மேடைக்கு மாளவிகா மனோஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். First of all, thank you so much, Press and Media, for coming here. Okay. First, I have to thank the production because நீங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை. And then Kalai Anna, because he is the reason why I am there. Actually, நான் தமிழில் ஜோக் அப்புறம் எதுவும் பண்ணல. There was a very big gap. என்கிட்ட எல்லாரும் வந்து ஏன் பண்ணல, ஜோ அண்ட் வெல்னெல்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஐ எம் கிவிங் திஸ் அண்ட் ஹீ இஸ் த ரீசன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. தென் ரியோ, நான் இது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், ஹீ இஸ் த பெஸ்ட் கோஸ்டர் ஐ ஹவ் காட். நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன், பட் ஹீ இஸ் த பெஸ்ட் தட் ஐ காட். அப்புறம் ஐயோ மாத்தேஷ் அண்ணா இவங்க வந்து ஐ டோல்ட் திஸ் பிஃபோர், இவங்க வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவேன், ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன், நல்லா ஃப்ரேம் போடுவேன், அவங்கள மட்டும்தான் அழகாக காட்டுவேன், ரியோ எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ ஃபெல் வெரி வெரி ஹாப்பி, ஏன்னா அழகாக தான் காட்டியிருந்தேன். ஸோ யா. தென் சித்து அண்ணா இஸ் லைக் ஜோலியும் வி ஹாவ் ஒர்க் இன் த செகண்ட் ஃபிலிம். ஜோ எனக்கு கரியர்லேயே பெஸ்ட் சாங் கொடுத்த படம். இட் ஹாவ் டன் ஸோ மச் ஃபார் மீ. இப்போவுமே என்ன வீடியோ வந்தாலும் உருகின்னு தான் போட்டிருக்கேன். ஸோ ஹீ இஸ் சம்திங் வெரி ஹீ இஸ் லைக் மை பிரதர், இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் யூ. தென் வருண், வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் தி செகண்ட் டைம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ யா, ஐ வாண்ட் தேங்க் ஆல் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் யா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சக்தி, உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். உண்மையிலே சொல்லுங்க, சிவனா சக்தியா? போத். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா மனோஜ். அண்ட் இப்போ இவ்வளோ நேரம் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதோட ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதை ப்ரெஸ் அண்ட் மீடியா இவங்களோட சப்போர்ட் வந்து என்னதான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாமல் இது வந்து வெற்றியடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் வந்து பெரிய பங்கு உங்களுக்கு தான் இருக்குது. நாங்கள் இதுவரையில் எடுத்த எல்லா படத்துக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இதை வந்து பெரிய அளவில் வெற்றியடை செஞ்ச இது உங்களை தான் சேரும்.
அதனால் உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. அது போக இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸும் இதில் இருக்கக்கூடிய எல்லா கலையரசன், ரியோ, விக்னேஷ்காந்த், அப்புறம் நம்ம எடிட்ரு சித்துக்குமார், இவங்கெல்லாம் எல்லாருமே யாருமே வந்து ஒரு தனித்தனியாக ஒரு இரு இடத்துலேருந்து வந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்துலேருந்து வந்த மாதிரி, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கனெக்டு. அவங்கெல்லாம் பார்த்தா வந்து எப்பவுமே ஒன்றாவே இருந்த மாதிரி, ஒன்றா வளர்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீலு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கனெக்டான ஒரு டீம் வந்து நான் இதுவரையில் பார்க்கல. அது இதுவே தொடர்ந்தாலும் அப்போ எவ்வளோ நாள் தொடர்ந்தாலும் இது வந்து வெற்றி கூட்டணியாக தான் இருக்கும். ஏன்னா பேசும்போது வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம போய் வேறு யாராவது புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது. யார்கிட்ட பேசினாலே தான் நம்ம தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி, அண்ணங்கிட்ட பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கனெக்டடான ஒரு கூட்டணி இது. அதுபோக ட்ரம்6ல் என்னோடய தம்பிகள் மற்றும் இங்கே இதில் இந்த ப்ராஜெக்டில் இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே இதில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ படம் எடுத்ததில் கமர்ஷியலாக நமக்கு வந்து பெரிய பணம் வர்றது, அது நல்ல படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு சில படங்களில் வந்து நம்ம படம் நல்ல படமே இல்லை, ஊரே திட்டினா கூட பணம் வந்துருக்குது. அந்த மாதிரி பத்த படம் கூட நாங்கள் எடுத்திருக்கோம். ஆனால் அதெல்லாம் வெளியே போய் சொல்லிக்க முடியாது. நான் இந்த படத்தை எடுத்துன்னு பெருமையாக சொல்லிக்க முடியாது. நான் என் வீட்டில் கூட அந்த சில படமெல்லாம் கூப்பிட்டு போய் காமிக்கல இது வரலும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் எனக்கு டெய்லியும் வர்ற அத்தனை பேரும் இந்த மாதிரி நல்ல படம் எடுத்ததுக்கு கூப்பிடும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் வெறும் கமர்ஷியல் வெற்றி பெற்ற விட ஒரு மரியாதை சம்பாரித்து கொடுத்த படம்னு சொல்லலாம். அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஒரு பெரிய மெசேஜ் சொல்லி இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்ட மாதிரி. அதை கேட்குறப்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்ல படங்களை தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கலையரசன் மற்றும் இந்த டீமுக்கு எனக்கு ரொம்ப பிளாக் ஷீப் அவர் எங்களோடவே தான் இருக்கார். இன்னும் வந்து அவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி இவங்களோட நாங்கள் பயணிக்கிறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. மேலே சொல்கிறதுக்கு எது இல்லை. பட் இந்த படத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்த உங்கள் அனைவருக்கும் என்னோட முதல் நன்றி. உங்களோட சேர்ந்து ஏஜிஎஸ், ஏபி இன்டர்நேஷ்னல், இன்றைக்கி உலகம் பூரா, இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையும் இன்றைக்கி ஒரு வாரம் கழித்து வந்திருக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துலேயும் இது ரொம்ப, அதாவது இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறது எல்லா பக்கம், இங்கே மட்டும் இல்லை, நாடு கடந்து எல்லா பக்கம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதை கொண்டு போய் சேர்த்த அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எஸ், நம்ம படத்தோட பிரெயின், ஹார்ட் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி. எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே இப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. பட் இது வந்து அந்த ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிற நன்றி கிடையாது. உண்மையிலேயே அடி மனசுல இருந்து பை த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முதல்ல மக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு காமிப்போம். ஒரு படத்தோட முதல் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாரும் தான். இதுக்கு முன்னாடி ஆமாம் ஒரு சில படம்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் நிறைய பாராட்டியிருக்கீங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க, ஒரு சிலருக்கு வேற கருத்து இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்தால் இவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாலாம் போயிடுவீங்க. அதெல்லாமும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே வந்து என்கிட்ட நின்று பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க. ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்டை வந்து இந்த படத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில். ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்குது. அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிலாம் நான் இப்போ சொல்லல. ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கும், ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு
ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிடும்ன்றது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் ஒன்றா வந்து விஷ் பண்ணிட்டு பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ். ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்துங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்கிற நன்றி கிடையாது. இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான். உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்கள் எல்லாருமே நினச்சோம். ஸோ பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்கள் எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமாக சேர்ந்து நாங்கள் ஒரு மனதாக முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், பிடிக்கல அப்படின்னா பின்னாடி வழியாக போவேண்ணா, என்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க, எதை திருத்திக்கணுன்றது நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ எனக்கு நேராக வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அடுத்து இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்னை பார்த்துக்கிற என்னோட டீம், என்னோட மேனேஜர், என் ஃப்ரெண்டு சந்திரகுமார், அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜன், என்னோட அசிஸ்டன்ட் ஜிகே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாட்டி மாதிரி. இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு எங்கள் எல்லாருக்கும் பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ ஜிகேக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனந்த், ஸோ அவருக்கு நன்றி. மகாராஜன் வந்திருக்கீங்களா நீங்கள்? ஓகே, சரத்குமார் மாதிரி ஓரமாக நின்னுலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸோ என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட மனைவி ஸ்ருதி, எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும், ஒரு படம் பண்ணுறேன்ற பேரில் வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ஓகே. ஸோ இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே தான் இருந்தோம். ஆண்களுக்கு என்ன தேவைன்றது இந்த படத்தில் சொல்ல தான் நாங்கள் முயற்சி பண்ணோம். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பஸ்தனாக இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை. அதை தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சொன்ன மாதிரி 50-50ன்னு ஒன்று கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னு நாங்கள் நினச்சோம். அது நிறைய பேருக்கு கன்வே ஆகிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் லைக் ஒரு டைம் மனைவி 70னா கணவன் 30, ஒரு டைம் கணவன் 70னா மனைவி 30 அப்படின்றது தான் உண்மையான 50-50 அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு புரிய வச்சுது இந்த படம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோட இல்லாமல் நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன், 2 பேரும் விழுந்து சிரிச்சோம், எங்களை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு. ஸோ அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு. ஏன்னா இந்த படத்தோட பர்பஸ் வந்து நீ பெருசா நான் பெருசான்றது இல்லை, 2 பேருமே பெருசு கிடையாது, 2 பேருமே குடும்பம்னு வந்துருத்தா 2 பேருக்கும் கீழே தான் இருக்கணும் அப்படின்றத இந்த படம் புரிய வச்சுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தியேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா குடும்பமாக தியேட்டருக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதில் வந்து நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் நீங்கள் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் தியேட்டர் விசிட் போயிருக்கேன், இந்த படத்துக்கு தியேட்டர் விசிட் போனேன். தியேட்டர் விசிட்டுக்கு போகும்போதெல்லாம் திரும்ப எனக்கு தெரியுது, முக்கியமாக இந்த படத்தில் தெரிஞ்சது, தியேட்டரில் கூட்டமாக உட்காந்து பார்க்கும்போது நிறைய அழகான முகங்களை பார்க்க முடிஞ்சுது, நிறைய இன்னசென்ட்டான ஃபேஸஸை பார்க்க முடிஞ்சுது. நான் ஒரு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் ஒரு இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் தியேட்டருக்கு வர்றது என்ஜாய் பண்ணுறதுக்கு, நான் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, நான் படத்தை பார்த்து சிரிச்சு ஹாப்பியாக வெளியே போகிறதுக்கு அப்படின்ற நிறைய முகங்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே ரொம்ப சிரிச்சு ஹாப்பியாக எங்களை வெல்கம் பண்ணாங்க. அப்படி வெல்கம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக பார்க்குற மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகைன் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கடைசியாக பேச கூப்பிடும் போதே ஒரு பிரச்சனை இருக்கும், இவன் எவ்வளோ நேரம்டா பேச போகிறான்னு எல்லாருக்குமே தோணும். ஸோ அதனால் என்னோட டீம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக தேங்க்ஸ். கலை, இந்த படம் ஓகே, பிளாக் பஸ்டர் ஹிட், அடுத்ததை வந்து சீக்கிரமாக பண்ணு, இதை விட பெருசாக பண்ணு. ஸோ அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த சக்ஸஸை தாண்டி, இந்த சக்ஸஸ் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சக்ஸஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, ஹாப்பி பண்ணுமா அப்படின்றது எனக்கு இது பெரிய பெரிய ஹாப்பினஸ்ஸாக கிடையாது. இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போகிறன்றது தான் எனக்கு ஹாப்பியை கொடுக்கும். ஸோ அதனால் ஆல் த வெரி பெஸ்ட், சீக்கிரமாக பண்ணு அதை. ஸோ கேஜி ஐயா, கிட்டத்தட்ட கேஜி வருண் வந்து, அதாவது இந்த படத்தோட எடிட்டர் வந்து அவரோட வீட்டுக்கு போகிறாரா என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வராரா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது. என்னோட ஆஃபீஸ்லேயே தான் கிடப்பாரு. அவருக்குன்னு தனியாக ஒரு பெட்டு வாங்கி ஃபேனை வச்சு அவர் படுக்க வச்சுருவாங்க. ஸோ கூடவே தங்கி எடிட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பண்ண போகிறோம், இன்னும் பெருசாக பண்ண போகிறோம். அது எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள்.
ஜீனி, பூக்கி அப்படின்னு பல பட்டப்பெயர்கள் கிரியேட் ஆகிருக்கு நம்மளோட சித்துக்குமார் மியூசிக் டைரக்டருக்கு. ஸோ அகைன் திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறது தான், ஜோலியும் இதே தான் சொன்னேன். எல்லாருமே பாராட்டும் போது திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்பயும் அதே தான் சொல்கிறேன். நிறைய பேர் பாராட்டுறாங்க, திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட், இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய பண்ணணும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். மீவின் சார் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த படத்தோட கலர் பேலட், இந்த படத்தோட கலர் பேக்ரவுண்டில் இருந்த ரிச்னஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மீவின் சார். அந்த கலர் கொடுத்ததுக்கு ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க ஆட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. டைரக்டரோட ஆசையும் அதுதான். அதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், லவ் யூ அகைன். அண்ட் மாதேஷ் அண்ணா ஏறுற மேடையிலலாம் என்னை போட்டு கொடுக்குறாங்கண்ணா மாளவிகா, நான் ஃபுல்லாக சொல்லலாம். அது சும்மா ஜோக்குக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவான்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல ஜோக் இருக்கணுன்றதுக்காக எனக்கு ஒரு பக்கம் தான் லைட் பண்ணுறாரு, அதனால என் மேக்கப் மேன் ஒரு பக்கம் மட்டும் மேக்கப் போட்டு போயிடுறாரு அப்படின்னு சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். அந்த மாதிரிலாம் இல்லைண்ணே. ஓகே, ஸோ அது அவரே சொன்னார். அவர் ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கான ஃப்ரேம்ஸ் தான் நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு படம். ஸோ இது சேர்ந்து பண்ணும்போது அகைன் டீமில் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், மாதேஷனா மட்டும் இல்லை, மாதேஷனோட டீமே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான வைப்பு. ஸோ அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். எந்த ஃப்ரேம் கேட்டாலும் நான் சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு திடீர்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது தோணும், ஆனால் இந்த சீன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படிமே. திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு, பண்ணிடலாம் அப்படின்றவாரு. அதை அப்படி சொல்லிட்டு விட மாட்டார். ஷூட்டு முடியறதுக்குள்ளார நான் கேட்டதை எடுத்தும் கொடுத்துருவாரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் சார், லவ் யூ ஸோ மச் சார். டில் தி எண்ட், ஐ மீன் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் தி எண்ட் இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அதான் நான் சொல்லணுன்றது வந்து கலை சொல்லிட்டு போயிட்டாரு. நிஜமாவே அந்த ஆடு ஜோக்குக்கு 50,000 ரூபா செலவு பண்ண எங்களோட ப்ரொடியூசருக்கு நன்றி. ஏன்னா அது ஒரு மொமெண்ட் தான், ஒரு செகண்ட்ல இப்படி கிராஸ் பண்ணி போற ஒரு காமெடி தான். பட் அதோட எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ இருக்கும்போது யாரா இருந்தாலுமே யோசிப்பாங்க, படத்துல இவ்வளோ ஜோக்கு சிரிக்கிறாங்கல்ல, இந்த ஜோக்கு இதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அப்படி இல்லாம அது சிரிக்கிறாங்களா சார், வைக்கணுமா சார், சரி வச்சிருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட நாங்க கேட்கும்போது கொஞ்சம் கூட தயங்காம நாங்க கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் உங்களோட நம்பிக்கையை வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் மேடையில் சொல்லும்போது ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மணி பிரதர், அகைன் தேங்க்யூ ஸோ மச். விவேக் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் சார், சக்தி சார், தேங்க்ஸ் அகைன். அண்ட் மாளவிகா, எஸ் ஆஸ் தே செட், எனக்கு ஒரு லக்கி ஹீரோயின் நீங்கள். ஸோ அகைன் அது இந்த படத்தில் இவ்வளோ ரிசீவ் பண்ணும்போது அதில் வந்து அந்த முழு பார்ட்டையும் நான் எடுத்துக்கூடாது. இந்த படத்தோட பர்பஸும் அதுதான். ஒரு ஃபேமிலியோட முழு பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க முடியாதுன்றது தான் நாங்கள் சொன்னோம். இந்த படத்தோட முழு வெற்றியை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜின் ஆண் பாவம் பொல்லாதுன்னு போடலாம். அது டைட்டில் ஆண் பாவம் பொல்லாதுன்றனால அப்படி போட்டிருக்காங்க. பட் திஸ் இஸ் ரியோராஜ் அண்ட் மாளவிகாவின் ஆண் பாவம் பொல்லாதது. அதை ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸ்க்ரீனில். ஸோ ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்கும் போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். சண்டைனா சும்மா நின்று சண்டை போட்டுடலாம், ஃப்ரேம் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். பட் நாங்கள் அப்படி பிளான் பண்ணல. அது எல்லாமே ஒரு கொரியோவாக இருக்கணும் அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் இதோட சக்ஸஸ்க்கு காரணம். ஒருவேளை உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக போயிருந்தாலுமே இது இப்படி இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அகைன். அண்ட் இதே மாதிரியே அடுத்தடுத்த படங்களும் ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் டிசிப்ளினோட பண்ணுங்க, எப்பயும் சொல்கிறது தான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அவ்வளோதான். அண்ட் மலிவு விலை மணிவண்ணன் சார். சரி, இந்த படத்தில் எனக்கு எது பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஆர்ஜே விக்னேஷ்காந்தை நீங்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எனக்கு பெரிய சந்தோஷம். பிகாஸ் ரொம்ப நாளாக ஒருத்தன் வெயிட் பண்ணி அவனோட சக்ஸஸ்க்காகவும் தன்னை ஒரு நடிகனாக ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதற்கான சரியான மேடை கிடைச்சாதான் அதை பண்ண முடியும். இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கிடச்சி அதை சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணி தான். எப்போவுமே விக்னேஷ்காந்த் ஆசைப்படுறது அதுதான், ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக நான் இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே விக்னேஷ்காந்த்னா படம்னு வந்துட்டா விக்னேஷ்காந்த் ஒரு காமெடியனா தெரிவாரு, ஒரு காமெடி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இல்லை, அவரோட ஆசையும் அதுதான் அண்ட் அவரும் அதுதான். அவர் ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கு ஒரு ரோல் கிடைக்கும் போது அது சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. வாழ்த்துக்கள் பழனிசாமி. ஓகே. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நேரம் நன்றி சொல்கிறதுக்கு எடுத்துக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த மீட்டே அதுதான். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், வெரி சாரி. இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்கள் எல்லாருமே வேலை பார்க்குறத தாண்டி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே, இப்போ தனித்தனியாக பேர் சொன்னால் டைம் ஆகும்டா, அதனால எல்லாரும் ஆஃபீஸ் வாங்கடா, கட்டிப்பிடிச்சி முத்தா தரேன் நான். ஓகே. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா
என்னால் ரொம்ப முடியல, எனக்கு ஒரு மாதிரி கிடினஸாக இருந்தது. டைரக்டருக்கும் அதே மாதிரி 2 பேர்னாலே முடியல. அடுத்த நாள் ஒரு வேலை இருந்தனால நாங்கள் தூங்க போகிறோம்னு சொல்லிட்டு போகிறோம். அதை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டு போகிறோம். அந்த வேலை முடியணும்னா அங்கே ஒருத்தர் வேலை பார்த்தாகணும். அப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்கள் விட்டு போகிறோம். ஆல்ரெடி ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் இருந்தான். நாங்கள் தூங்க போகும்போது தூங்க போகாமல் அந்த வேலை முடிகிற வரையுமே அங்கே நின்று அந்த வேலையை முடித்து அந்த தூக்கத்தோடையே பைக் எடுத்து கொண்டு போய் ஹார்ட் டிஸ்கை டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போன அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் வில் மேக் யூ பிளேசஸ். ஆல் த வெரி பெஸ்ட். அது ஒரு ஏடி இல்லை, கலையோட எல்லா ஏடியுமே அப்படி தான். நாங்கள் நேரத்தில் கிண்டல் பண்ணோம், கலையோட ஏடிஸ் எல்லாருமே வேலை பார்க்குற மாதிரி சூப்பராக நடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அகைன் அது ஒரு ஜோக் தான். எல்லாருமே ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தாங்க. அண்டு மாதேஷ் அண்ணாவோட அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அசோசியேட் எல்லாருக்குமே என்னோட நன்றி. இதெல்லாம் தாண்டி ப்ரொமோஷனில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நாங்கள் எங்களோட வீடியோ இப்போ நீங்கள் பார்த்த தியேட்டர் வீடியோஸ், நிறைய குட்டி குட்டி எடிட்ஸ் இதெல்லாம் பண்ணது என்னோட டீம்லேருந்து ஜெகன், ராம்ஷன், அப்புறம் தாஜ் வந்து எடிட்டர். ஸோ இவங்க 3 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணானுங்க, தூங்காமல் வேலை பார்த்தாங்க. ப்ரொமோஷனுக்கு வந்து தூங்க விடாமல் அவங்கள தொல்லை பண்ணோம். ஸோ அப்படி தூங்காமல் வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. எலி காயலாம், எலி புழுக்கையாண்டா காயுதுன்ற மாதிரி லாஸ்ட் மினிட்ல தூங்காமல் அந்த ப்ரொமோஷன், ஏன்னா அந்த இமீடியட்டாக போகணுன்றது தான் எங்களோட தாட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோ இமீடியட்டாக ஒர்க் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்டு எல்லாத்துக்கும் மேலே சதீஷ் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து சதீஷ் அண்ணா. ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் எல்லா தடவையும் ப்ரெஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் கூடவே இருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் ஏஜிஎஸ்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னாவே அது நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இந்த படம் வந்து ஏஜிஎஸ் எடுக்கும்போதே எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கிரியேட் ஆச்சு. அதை சோஷியல் மீடியாவில் எங்களால் பார்க்க முடிஞ்சுது எவிடென்ட்டாக. ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களா, அப்போ இது நல்ல படம் அப்படின்றது எவிடென்ட்டாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஏஜிஎஸ் இந்த படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளோ தேட்டரில் என்னோட கெரியர்லேயே அதிக தேட்டரில் ஓடிட்டு இருக்க படம் ஆண் பாவம் பொல்லாதது தான். ஸோ அதுக்கு ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அர்ச்சனா மேம், ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. அண்ட் அகௌரவம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா மேம் தேங்க்ஸ். அண்டு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஏஜிஎஸ்ல இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த சிந்தன் அண்ணா. சிந்தன் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹி இஸ் மோர் லைக் மை ஓன் பிரதர். அவர் என்னோட சொந்த அண்ணன் மாதிரி. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது நன்றின்றது மேடைக்காக சொல்லலாம், ஆனால் அந்த நன்றியை தாண்டி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது உங்கள் மேலே. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை கொடுத்ததுக்கும் அந்த நம்பிக்கையை மேலே வச்சதுக்கும் ஏஜிஎஸ்க்கும் சிந்தன்னாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரியே எப்பயுமே ஹாப்பியான நல்ல நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு ஐ ட்ரை. யா, தேங்க்யூ. ஸோ எஸ், ஆனால் பிஃபோர் லைக் வந்துட்டு உங்களை இந்த தமிழகம் முழுவதும் எவ்வளோ கொண்டாடினாங்க, என்னென்ன கமெண்ட் வந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் ஸ்ருதி மேமோட கமெண்ட் என்ன? வெளியில போய் இந்த மாதிரி தான் நானுலாம் வெளியே சொல்லிட்டு இருக்க கூடாது சரியா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்னது அதான் இந்த மாதிரி தான் நான். ஏன்னா கலை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தான், இந்த படத்தோட இன்டர்வியூ போகும்போதெல்லாம் ரியோனை டெய்லி வந்து சொல்லுவார், அந்த கதையை அப்படியே படமாக எடுத்தேன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க. அப்போவே சொல்லிட்டு இருந்தாங்க, வழக்கமாக கொண்டு அடிப்பேன் அப்படின்னு. படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னன்னா, அதான் ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த படம் வந்து எப்போவுமே ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் ஆப்வியஸாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒரு படம் நடிச்சிருக்கோம், அது வெளியே வரும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது எப்பயுமே எனக்கும் இருக்கும். இந்த படத்துக்கு அவங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வழக்கமாக ஒரு ப்ரெஷரில் இருப்பேன்ல, அந்த ப்ரெஷர் வந்து இந்த படத்தில் உனக்கு தேவையில்லை, இது கரெக்டாக போய் ரிசீவ் ஆகும், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது ஸ்ருதி தான். ஐ மீன் அவங்க மனைவி எப்பயுமே அந்த ட்ரஸ்ட் வைக்கலாம், நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க, அவங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர் அவங்க. ஸோ அன்றை கணிதா ஸ்ருதி ராஜ். யா அவங்க ரொம்ப ப்ரூட்டலி ஹானஸ்ட் ஷீ இஸ். ஸோ எது சரியோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க, தப்புன்னா அடிச்சு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அதனால இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர்னு ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்ருதி தான். எஸ், தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ எஸ், நம்ம ஈவெண்ட்டோட க்ளோஷருக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த நிகழ்வை ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ படத்தினுடைய டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் ஓன் பண்ணக்கூடிய பிறகு தானே நான் சொல்லுவேன். ஸோ அவர்களுக்கும் நன்றி. அடுத்த படத்துக்கு போவல்ல. So yes, this is Thumbstick Production presents AGS Cinemas Distribution ஆண் பாவம் பொல்லாதது பிளாக் பஸ்டருக்கு நன்றி. அண்ட் இங்கே வருகை தந்திருக்கும் மூவி டீமாக இருக்கட்டும், நம்ம ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே
ஆண் பாவம் மூவி டீம் சார்பாக பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.